வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆ ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆயி, இப்போ ஓடிடில வந்திருக்க தங்கலான் படத்த பத்தி பேசப் போறோம். நம்ம கூட பேசறதுக்கு சம்பத் இணைஞ்சிருக்காரு. ஹாய் சம்பத். ஹாய்! ஓகே. படம் எப்படி இருந்தது சம்பத்? ரொம்ப புடிச்சிருக்குமே! சொல்லு. ரஞ்சித் எடுத்ததுல பெஸ்ட் இதுதான். ஓகே. ம். ஆக்சுவலா ரஞ்சித் எடுத்த படங்கள்ல எப்பவுமே வந்து ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லயோ, இல்லன்னா ஏதோ ஒரு ஒரு சின்ன சொதப்பல் இருக்கும். ஆனா, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்ப ஆட்டக்கத்தி ஆ ஆட்டக்கத்தி வந்து கொஞ்சம் சுமாரான படமா இருந்தாலும், அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எடுத்த ரஜினி படங்கள் 2மே வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து சொதப்பி தான் வச்சிருப்பாரு. ஸோ அது மறுப்பதற்கு இல்லை. எல்லாரும் சொல்வாங்க, அது வந்து அவருடைய பெஸ்ட் படங்கள்ல 2 அப்படின்னெல்லாம் சொல்வாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி அவர் எடுத்த மெட்ராஸ், அதாவது முத்திரை படங்கள் அப்படின்னு சில இயக்குனர்களுக்கு அமைஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தங்கலான் தான் அவருடைய அ ஒரு அசுர பாய்ச்சல் நிகழ்த்த ஒரு படமா நான் பார்க்கிறேன். ஓகேங்களா? அது ஏன் வந்து மீடியாவுல சரியா ப்ரொஜெக்ஷன் ஆகல? அதே மாரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஏன் வந்தது? அதே மாரி ஏன் அந்த படம் புரியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சில அரசியல் நோக்கங்களும் இருக்கு அப்படின்னு நான் தெளிவா நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா மேபி நீங்களும் படம் பார்த்திருக்கலாம். இன்னொன்னு அதாவது ஒரு சில இயக்குனர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏரியாவ எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு ஏரியாவ ஃபோக்கஸ் பண்ணி நீட்டா ஆ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருப்பாங்க. திரைக்கதை இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுல நெறைய விஷயங்கள் அவர் பேச வந்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கையில இதோட பெஸ்ட் அவரோட பெஸ்ட்ன்றது இதுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. நான் படத்த பத்தி நான் என்னுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னன்னு சொல்றேன். இந்த படம் மட்டும் இல்ல. அட்டகத்தில ஆரம்பிச்சு, நட்சத்திரம் நகர்கிறது தவிர, மீதி எல்லா படத்துலயும் அவர் ஒரே அரசியல தான் பேசுறாப்ல. ஆ என்னன்னா, எங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட நிலத்த எங்களுக்கே குடுங்க அப்படிங்கிறது தான். ஆனா இதுல தான் தங்கலான்ல தான் முதல் முறையா எங்க கிட்ட இருந்து எதுக்காக யார் பறிச்சாங்க அப்படிங்கிறத ஓப்பனா சொல்லியிருக்காப்ல. அந்த இந்த சீன் வரும் இல்லையா? தங்கம் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு அதுக்கு பதிலா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாப்ல இல்லையா? நிலம் வேணும் அப்படின்னு. ஆமா, ஆமா. இதுக்கு முன்னாடியும் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு பேசினாலுமே, யார் நிலம் பறிச்சாங்க? அப்ப அதுக்கு முன்னாடி நிலம் எங்க இருந்தது? யார் இருந்ததுன்னு பேசியிருக்க மாட்டாப்ல. இதுல தான் டைரக்ட்டா சொல்லுவாப்ல. ஆப்போசிட்ல ஒரு ஆளுக்கு பட்டைய போட்டு பூணுல குடுத்து, "அரங்கேட்டானுக்கு வந்த வாழ்வ பாத்தியா?" அப்படிங்கிறதெல்லாம் டைரக்ட் அட்டாக். அந்த தைரியம் இப்ப எந்த டைரக்டருக்குமே கிடையாது. ஈவன் இப்போ அது என்ன படம்? அசுரன்ல கூட பாத்தீங்கன்னா, இந்த நில பிரச்சனைய பேசுவாங்க. பஞ்சமி நிலத்துக்காக தான் வாதாடுறதுக்கு பிரகாஷ் ராஜ் வருவாப்ல. அது இதுன்னு பேசுவாங்க. ஆனா எப்படி இந்த மொத்தமா ஒரு நிலங்கள் வந்து ஒரு கைக்கு போய் சேருதுச்சு, இவங்க கிட்ட இருந்து யார் பறிச்சாங்கங்கிறத பத்தி இதுவரைக்கும் எந்த படத்துலயுமே பேசல. இத தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க. அதுல இருக்க சரி, தப்புங்கிறதெல்லாம் 2வது. அதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஆ இன்னொரு விஷயம். இங்க வந்து சைவ, வைணவ மதத்துக்கு முன்னாடி ஒரு மதம் இருந்தது. அ ஏகப்பட்ட மதம் இருந்தது. பௌத்தம்னு ஒண்ணு இருந்தது. அப்படின்னு ஒருத்தன் பேசுறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா, உதாரணத்துக்கு நம்ம 7ஆம் அறிவு படம் இருக்குல்ல, சூர்யா நடிச்சது. அந்த படத்தோட கான்செப்ட் என்ன? பேக்கிரவுண்ட் என்ன? இங்கிருந்து ஒரு இளவரசர் வந்து சீனாவுக்கு போவாப்ல. ஆனா ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போன மாரி அப்படியே முடிச்சுருவாப்ல. இவரு தான் போய் குங்ஃபூ கத்துக் குடுத்தாரு முடிப்பாப்ல. ஆனா, அப்பலாம் வந்து இங்க முழுக்க புத்த மதம் தான் இருந்தது. அவரு புத்த மதத்த தழுவி, துறவியாகி அந்த புத்த மதத்த பரப்புறதுக்காக தான் அங்க போயிருப்பாரு. ஆனா, அப்படி ஒரு மதம் இங்க இருந்ததுன்னு ஒரு சைடுல கூட சொல்ல மாட்டாய்ங்க. ஏன்னா, சொல்லிட்டா நீ வந்து நாளைக்கு கிறிஸ்டியனையோ, முஸ்லீமையோ வெளிய இருந்து வந்த மதம்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா, நீயே வெளிய இருந்து வந்தவன்னு தெரிஞ்சிரும். ம். சோ பேசவே மாட்டாங்க. எதுவரைக்கும் எந்த படம் எடுத்துக்கோ, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து எடுத்துக்கோ, இப்ப வரைக்கும் எந்த படத்துலயுமே பௌத்தத்த பத்தியும், சமணத்த பத்தியும் பேசவே மாட்டாங்க. அது அந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு கமல் மட்டும் தான் சைவம், வைணவத்துக்கு இருக்கிற இந்த சண்டையவே சொன்னாப்ல. இந்த தசாவதாரம் படத்துல. ஆ சைவர்கள் வந்து வைணவ பெருமாள தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டாங்க. ஏன் அப்ப கடல்ல போடுறாங்க? அப்ப இவங்க 2 பேரும் ஒரே மதமா அப்ப இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லைட்டான கேள்வி வரும். இதெல்லாம் நல்லா வெயிட்டாவே அடிச்சு விட்டாப்ல. இதுலயும் சில பல ஓட்டைகள் இருக்கு. அத நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா, அந்த ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தியா? இங்க வந்து நாங்க இருந்தோம். பௌத்தர்கள் ஒண்ணு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மதம் வந்துச்சுன்னு.
அத மற்ற மொழிகள்ல பேசுனாங்களோ தெரியல. தமிழ்ல பேசுனது ஃபர்ஸ்ட் ரஞ்சித் தான். இன்னொன்னு காமெடியா ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆப்பு சொருவி விட்டுருப்பாப்ல. அத யாரும் கவனிக்கல. நீ கவனிச்சேன்னு தெரியல. இவரு இருக்காப்ல பசுபதி. அந்த நாமலாம் போட்டுட்டு இருப்பாப்லயே. அப்ப அத சொல்லிட்டு தங்கம்லாம் கிடைச்ச உடனே, தங்கம்லாம் கிடைச்சதும் நம்ம பழனி மலையில இருக்கிற மாரியே ஒரு பெருமாள் கோயில் பெருசா கட்டலாம் அப்டிம்பாப்ல. அப்ப பழனியில இருக்கிறது பெருமாள் கோயிலு. அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இத பேருக்கு கூட எவனும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறான். ஏன்னா எதிர்த்து பேசுனா, அங்க உண்மையிலேயே என்னென்ன சிலை இருந்தது, அது எந்த கோயிலா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெளிய வரும். பேசவே மாட்டானுங்க. திருடனுக்கு தேள் கடிச்ச மாரி கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. எந்த படத்துல வசனமே புரியலைங்க. ஆரத்தி என்னன்னே போடுற காஸ்டியூம பார்த்தா மூடு வரலைங்க. இப்படியே தான் பேசிட்டு இருப்பானுங்களே தவிர, அந்த பேசணும் அப்படிங்கிறத பேசவே மாட்டாங்க. என்ன பேசணுமோ அத பேச மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ராமானுஜர் சில விஷயங்கள் கொண்டு வந்தாருல்ல, அந்த விஷயங்களை வந்து அவர் அப்படியே லைட்டா டச் பண்ணி பார்த்திருப்பாரு. அவன் சொல்லுவான் ஆக்சுவலி, இதெல்லாம் இதெல்லாம் உங்களை வந்து ராமானுஜரை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஆமா. பிராமணியத்தை யார் வேண்டுமென்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை தொழுகிறவர்கள், அவர்கள் நிஜமாகவே அவர்களும் பிராமணர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கான்செப்ட்ல ஒரு ஒரு சில சீன்ஸ் வச்சிருப்பாரு. எனக்கு அது மட்டும் ஆச்சரியமா இல்ல. ஆக்சுவலா ஒரு ஒரு புத்த மதம், இல்லைன்னா ஒரு சமண மதம், புத்தம், சமணம் எதுவா இருந்தாலும் பழங்குடிகள் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த பழங்குடிகள் காடுகளை காத்தார்கள், வளங்களை காத்தார்கள். சோ அந்த வளங்களை காத்தவர்கள் புத்த மதத்தை தான் தழுவினார்கள் அப்படின்னு அவர் நிறுவுறாரு. நம்பர் ஒன். அத அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அது அப்படியே படிப்படியா படிப்படியா முன்னேறி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கதை நகரும் போது அவர் நிறைய விஷயங்கள் அப்படியே தொட்டு பார்த்துட்டே வராரு. இது வந்து வெறும் தங்க வேட்டை குறித்தான ஒரு ஒரு அட்வென்ச்சர் படமா அவர் வந்து முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய ட்ரேட்மார்க் அரசியல்களை வந்து அவர் அங்கங்க பேசிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது. நான் கூட நினைச்சேன் ஒரு தங்க வேட்டை படங்கள் நிறைய நானும் பார்த்திருக்கேன். ஸோ அதுல வர்ற அந்த மிஸ்ட்ரினஸ் சில அந்த அந்த ஃபேண்டசியான படங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். பட் இந்த படம் வந்து நிஜமாவே வேற மாதிரி இருந்தது. ஸோ இட்ஸ் கிரேட் ஃபிலிம். ஆனா இது புரியல அப்படின்னுவானுங்க. எங்களுக்கு பிடிக்கலன்னுவானுங்க. மொழி புரியலன்னுவானுங்க. ஆக்சுவலி இங்க வந்து திருநெல்வேலி பாஷை பேசுறவங்களுக்கும் கன்னியாகுமரி பாஷை பேசுறவங்களுக்கும் ஒரு சிக்கலும் இருக்காது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம், வடார்காடு மாவட்டம். ஸோ நாங்க வந்து கொஞ்சம் தெலுங்கும் கன்னடமும் கலந்து பேசுறது உங்களுக்கு ஒரு சிக்கலா தெரியுது. ஆக்சுவலி அதுவும் சிக்கல் கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவுல மொழி அப்படின்றது மொழி மொழியும் வட்டார வழக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வட மாவட்டங்களுடைய வட்டார வழக்கு தான் எல்லா படங்களிலும் இருக்கும். ஆக்சுவலி இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது கூட இந்த வட மாவட்ட வட்டார வழக்கு தான். குறிப்பா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. ஸோ இந்த பக்கம் நாம அப்படியே வேலூர், சென்னை. ஸோ இந்த இந்த லைன்ல வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே போனதான் ஒரு ஸ்லாங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே மாறும். நாங்க என்ன பண்ணோம்னா இப்போ திருப்பதி திருப்பதியில இருக்கிற தமிழர்கள் எப்படி பேசுவாங்க, ஸோ வேலூர் தமிழர்கள் எப்படி பேசுவாங்க, ஸோ அந்த மாதிரி சென்னை தமிழர்கள் எப்படி பேசுவாங்க, ஸோ பெங்களூர் தமிழர்கள் எப்படி பேசுவாங்க, இது வந்து கேஜிஎஃப் மொழி அப்படின்னு ஒரு ஒரு மொழியை வந்து கையாண்டிருக்கோம். இங்க பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழி தான் அதிகமா பேசுவாங்க. ஜல்தி வந்துடு, ஓகே, காக்க வைக்காத அப்படின்வாங்க. அனுப்புங்க அப்படின்றத வந்து அம்புங்கோ அப்படின்வாங்க. அதுக்கு யார் இதுக்கெல்லாம் ஜவாப் சொல்றது அப்படின்வாங்க. இது எல்லாமே வந்து யாராவது கொண்டு வர மாட்டாங்களா, இந்த மொழியை வந்து யாராவது கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் நிறையவே ஃபீல் பண்ணது உண்டு. இந்த படத்துல வந்து அவர் அதை லைட்டா தான் டச் பண்ணிருக்காரு. அதை வந்து பெருசாவும் டச் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஒரு கன்னடத்தான் எப்படி தமிழ் பேசுவான். இப்ப ரஜினிகாந்துடைய தமிழ் வந்து நமக்கு பிடிச்சிடும். ஆனா இங்கே அந்த கன்னட மொழியோடவே அது அப்படியே கலந்து வர்றதுனால சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா. படம் புரியல அப்படின்னு சொல்றது எல்லாமே உண்மையிலேயே காழ்ப்புணர்ச்சி தான். அதெல்லாமே சொல்லுவேன். நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லயே எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருப்பேன்னா, நிச்சயமா இந்த படம் பிடிக்கல புரியலன்னு சொல்றவங்க எல்லாமே தலித் விரோதிகள் தான். அதுல சந்தேகமே கிடையாது. சோ யாருமே வந்து படம் பார்க்கல அப்படின்னு புரியுது. இந்த படத்துடைய கதை வந்துட்டு ஒரு 2-3 லேயர்ஸா இருக்கு. அந்த 2-3 லேயர்ஸ்ல வந்து அவர் வந்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப நோலன் ஒரு படம் எடுத்தானா இப்ப வரைக்கும் புரியாது. இப்ப வரைக்குமே நோலன் படங்கள் புரியாது. ஆனா அதை வந்து ஸ்லாகிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வரைக்குமே மொழி தெரியாத கொரியன் படங்களை ஸ்லாகிச்சுட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் பிரெஞ்சு படங்களை பார்த்துட்டு அதை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான அதை விட ஒரு நல்ல முயற்சி தமிழில் வந்தால் இவர்களுக்கு பாராட்டுறதுல ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. காரணம் ரஞ்சித் அப்படி. அப்படி முழுசாவும் சொல்லிட முடியாது. ஆக்சுவலா இவர் எடுத்துக்கிட்ட மேஜிக்கல் ரியலிசம் வந்து ரொம்ப புதுசு. அதுக்கு இன்னும் பழகல. நல்லா எடுத்திருக்காப்ல. ஆனா படத்துல குறைகளும் இருக்கு. கதை ஓரியன்டடாவும் நெறைய குறைகள் இருக்கு. செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் ரொம்ப இழுவையா போனதும் ஒரு காரணம் தான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த படம் பார்த்துட்டு இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த படம் பிடிச்சிருக்கவங்களுக்கு, இல்ல ரஞ்சித் மேல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்படி இல்ல. ரஞ்சித் தொடர்ந்து பௌத்தத்த பத்தி மட்டும் தான் பேசுவாப்ல. ரஞ்சித் கிட்ட இருக்கிற குறையா சொல்றேன் நானு. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எப்படி இந்து மதம் மட்டும் பேசுனாங்களோ, அதே மாரி ரஞ்சித் பௌத்தத்த மட்டும் தான் பேசுவாப்ல. ஆனா பௌத்தத்த விடவே இங்க ஸ்ட்ராங்கா சமணம் இருந்தது. ஐம்பெருங்காப்பியங்கள்ல 3 வந்து சமணம் தான். ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல 5மே சமணம் தான். எல்லா அரசர்களும் சமணம் தான் ஃபாலோ பண்ணாங்க. மகேந்திரவர்ம பல்லவன் அ திருநாவுக்கரசர் எல்லாமே சமணத்துல இருந்து தான் அப்புறம் சைவத்துக்கு மாறுறாங்க. புத்தம் வந்து அவ்ளோ இவரு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல அதிகம் பரவல. ஆனா இந்தியா முழுக்க பௌத்தம் இருந்தது. இந்தியாவுல இருந்து தான் சீனாவுக்கு இப்ப இந்த அந்த தாய்லாந்து அந்த மாரி அந்த கண்ட்ரி ஃபுல்லா போனது. ஜப்பான் உட்பட எல்லாம் போனது இந்தியாவுல இருந்து தான். ஆனா இங்க சமணம் பெருசா இருந்தது. ஆனா அவர் சமணத்த பத்தியே பேச மாட்டார். அது ஒரு முக்கியமான அரசியல். ஏன்னா, இவர்கள் தங்கள் ஆசானா காட்டிக்கிற, பெரியாருக்கு மூத்தவரா காட்டிக்கிற, ஆனா உண்மையிலேயே பெரியாருக்கு மூத்தவர் தான். அயோத்திதாசரோட வாதம் அது. அயோத்திதாசர் என்ன சொல்றாருன்னா, பௌத்தமும், சமணமும் ஒரே மதம். ஆ வா இல்லற வாழ்க்கையில இருந்து அத கடைபிடிக்கிறவங்க பௌத்தர்கள்னும், அதுலருந்து துறவுக்கு போனா அதுக்கு பேர் சமணர்கள்னும் 2யும் ஒண்ணாக்குறாரு. இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, சைவம், வைணவம், காணபத்தியம் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஹிந்துன்னு சொல்ற மாரி தான். சமணம் வேற, பௌத்தம் வேற. இவிங்க அது 2ம் ஒண்ணு தான். இவங்களோட நலனுக்காக ஒண்ணு சொல்றாங்க. அது கிடையாது. 2வது இந்த படத்திலேயே வருது பாத்தியா? பழங்குடியின மக்கள் வந்து இத ஃபாலோ பண்ணாங்கன்னு. கிடையாது. சமணமும், பௌத்தமும் 2மும் அரச மதங்கள். அரசர்கள் தான் அத ஃபாலோ பண்ணுவாங்க. சாம்ராட் அசோகர்ல ஆரம்பிச்சு, நம்ம பல்லவன் மகேந்திரவர்மன் வரைக்கும், மாமல்லனோட அப்பா அவரு வரைக்கும் சமணத்த தான் ஃபாலோ பண்ணாங்க. பௌத்தத்த ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோதான். இது வந்து அரச மதம், அரசியல் மதம். அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பழங்குடியினருக்கு மதமே கிடையாது. அவங்கள நீ வந்து இதுல காட்டுற இன்னொரு மிகப்பெரிய ஓட்ட தெரியுமா? பௌத்தம் தங்கத்து மேல ஆசை வைக்காதன்னு சொன்னுச்சு. மண், பெண், பொன் மேல ஆசை வைக்காதன்னு சொன்னுச்சு. ஆனா, அத எடுக்க எவனா வந்தா போய் சண்டை போட்டு சாவணும்லாம் சொல்லவே சொல்லாது. சண்டையே போட விடாது. ஈவன் அயோத்திதாசர் எழுதுன இந்திரதேச சரிதத்திலேயே யாராவது வந்து கேட்டா தூக்கி குடுத்துருவாய்ங்க. எத கேட்டாலும் குடுத்துருவாய்ங்க. எல்லார்ட்டயும் ஏமாறுவாய்ங்க. ஏமாந்துட்டே இருப்பாய்ங்க. அது ஃபுல்லா அப்படிதான் வரும். ஆனா, இதுல வந்து உனக்கு தங்கம் மேல ஆசை இல்ல. இன்னொருத்தன் வந்து எடுக்கிறத நீ எப்படி தடுப்ப? அதுவும் சண்டை போட்டு. பௌத்தம் வந்து சண்டை போட விடுமா? பௌத்தம் முழுக்க முழுக்க அகிம்சையில போதிச்சது. புத்தர் வந்து ஒரு 1000 கொலை பண்ண அந்த உங்க ஆளு மிஸ்கின் எடுத்தாரே ஒரு படம். உதயநிதி வச்சு. அது வந்து பௌத்த ஜாதகத்துக்காக தானே. ஒரு சைக்கோ கிட்ட கூட நீ கொலை பண்ண போறவன்ட்ட கூட சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் பௌத்தம். இதுல வந்து சண்டை போட்டு சண்டைக்கு போற மாரி இருக்கும். ஆனா வேற என்னன்னா, ஆதிக்குடியா இருந்தவர்கள இப்படி மாத்துனது தங்களோட அடையாளத்த தொலைச்சுட்டு இருக்காங்கங்கிறது ஓகே. பட் நீங்க சொல்ற அந்த லாஜிக் வந்து இடிக்குது. சண்டை போட்டு தங்கத்த காப்பாத்துறதுக்கு அது கொஞ்சம் மேஜிக்கல் ரியலிசம் அத புரிய வைக்கணுங்கிறதுக்காக சும்மா சொல்றது. இப்ப ஒடுக்கப்பட்டவர்களா காட்டப்படுற எல்லோரும் ஒரு காலத்துல இங்க ஆண்டிருந்தாங்க. அறிவுக்குடியா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட வரும். அறிவுக்குடின்னா, இப்ப இருக்காங்க பாத்தியா? பிராமின்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கல்ல. மந்திரம் சொல்றது, பூஜை பண்றது, வைத்தியம் பண்றது, நாடி பிடிக்கிறது, இத எல்லாத்தையும் அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க, இப்ப தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிற பல சமூகங்கள். அதுக்கு வந்து பல ஆதாரங்கள் இருக்கு. நம்ம சங்க பாடல்கள்லயும் நெறைய இருக்கு. அத ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஆனா, அத ஏத்துக்கிறதுனால, இந்த இடத்துக்கு திரும்ப அவங்கள கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் சரியான வாதமா இருக்கும். இந்த படத்துல இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும், சுட்டிக்காட்டணும்னு விரும்புறேன். அ அந்த ரயத் வாரி இருக்கு பாத்தியா? எ ம். விக்ரம் வந்து நிலத்த புடுங்குவாங்க. அது முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, மன்னர்கள் காலத்துல அதாவது 2 விதமா நிலம் அவங்க கிட்ட இருந்து பறி போனத ரஞ்சித் இந்த படத்துல காட்டியிருப்பாரு. ஒண்ணு அந்த மன்னர் வந்து நிலத்த கேட்பார் இல்லையா? பொன் கேட்கும்போது நிலத்த வச்சுக்கிட்டு நிலத்த குடு நான் பொன் எடுத்து தரேன்னு சொல்லுவார் இல்லையா? அது அப்ப சொல்லுவாரு தேவதானம், அந்த தானம், இந்த தானம்னு சொல்லி எங்க கிட்ட இருந்து புடுங்குனேன்னு. அதுதான் வந்து மிகப்பெரிய வாதம். இங்க பல ஊர்கள். நீ எந்தெந்த ஊர் பின்னாடிலாம் மங்கலம்னு ஒரு பேர் இருக்கும். ஆ தாரமங்கலம், அந்தமங்கலம், இந்தமங்கலம்ன்னு. அந்த மாரி மங்கலம்னு ஒரு ஊர் பேர் இருந்துச்சுன்னா, அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கும். அந்த ஊர்ல இருக்க எல்லா நிலத்தையும் அந்த கோயில்ல பூஜை பண்ற பிராமின்ஸ்க்கு வந்து மன்னர்கள் குடுத்துருவானுங்க. இல்ல யாராவது 4 வேதம் படிச்சுட்டுன்னு வந்தா, சதுர்வேதி மங்கலம்னு ஒண்ணு குடுத்துருவாங்க. அதாவது 4 வேதம் தெரிஞ்சவனுக்கு ஒரு ஊர் குடுத்துருவாய்ங்க.
அப்ப அந்த ஊர்ல அதுக்கு முன்னாடி அந்த நிலத்த வச்சுட்டு இருந்தவனுங்க, அவனுங்க அங்க அதுக்கே கூலியா போகணும். சொந்த நிலத்துக்கு அவனே கூலியா போணும். அதான் வந்து ராஜாக்கள் பண்ண வேலை. அடுத்து அதையும் மீறி எவனாவது கொஞ்சம் கொஞ்சமா 1 ஏக்கர், 1/2 ஏக்கர் வச்சுட்டு இருந்தான்னா, அவன்கிட்ட இருந்து புடுங்குனது தான் இந்த ரயத்து வாரி, மகள்வாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளைக்காரன் காலத்துல கொண்டு வந்தது. வெள்ளைக்காரன் பீரியட்ல என்ன பண்ணானுங்கன்னா, அவனுங்களால டைரக்ட்டா வரி வாங்க முடியலன்னு, இந்த ஜமீன்தாரரு, பாளையக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அதிகாரம் குடுத்துருவானுங்க. எனக்கு மாசம் ஆனா இவ்வளவு குடுத்துருப்பா, உன் ஊருக்கு மொத்தமா. இருக்கிற நிலத்த நீ வரி வாங்கு. இல்ல நிலத்தைய கூட புடிங்க. அது உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுத்துட்டு போயிட்டானுங்க. இதுல எப்படி ஏமாத்தி விக்ரம் அந்த விளைச்சல்லாம் எரிய வச்சு புடுங்குனாங்களோ, அதே மாரி பல பித்தலாட்டம் பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து எல்லாம் பூரா நிலத்த புடுங்குனது. புடுங்குன நிலத்தெல்லாம் திருப்பி குடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பஞ்சமி நில சட்டம் கொண்டு வந்தது. அது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு போய் சேரல. ரஞ்சித் மாதிரியான படைப்பாளிகள் அத தொடர்ந்து குரல் கொடுக்கும்போது தான், நிலம் இவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதையும், நிலம் தான் அவங்களுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுக்க வேண்டியதுங்கிறதும் ஒரு கருத்துருவாக்கமா வரணும். ஆனா, நம்ம ஆளுங்க அத பேசாம அப்படியே நிப்பாட்டி யூ டர்ன் போட்டு, "வாங்க நாடக காதல பத்தி பேசுவோம். எங்க வீட்டு பொண்ணுங்கள தூக்கிட்டு போறாய்ங்க." அத பத்தி மட்டும் தான் பேசுவானுங்க. இப்ப ரஞ்சித் படத்துல உட்கார்ந்து அதையா பேசிட்டு இருக்காப்ல? இல்ல, இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விடயங்கள். அதாவது ஒரு சினிமா வந்து அ வெறும் பார்வையாளர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்ட மட்டும் கொடுக்கக்கூடாது. அது அதன் போகிற போக்கில் பல கேள்விகளை உருவாக்கிக்கிட்டு, அந்த கேள்விகளுக்கு விடை தேடி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க அரச மதங்கள் சமணமும், பௌத்தமும் அரச மதங்களாக இருந்தன. பழங்குடிகள் அதை பின்பற்றவில்லை அப்படின்றது ஒரு விஷயம். ஆனா இதில் ஏன் பழங்குடிகள் பின்பற்றற மாதிரி அவர் வச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படின்னா உண்மையிலேயே ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, படம் பார்க்கிறவனுக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தினால அவன் முதல்ல தேடி போவான். தேடி போவான். என்ன இது? என்ன மதம் இது? ஸோ அ உண்மையிலேயே பௌத்த மதத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்களா? அப்படின்னு ஒருத்தன் ஒரு கேள்விய மனசுக்குள்ள உருவாக்கிட்டு அவன் தேடி போகும்போது அவனுக்கு நெறைய விடைகளும், திரும்ப திரும்ப கேள்விகளும், சில நியாயங்களும், சில உண்மைகளும் தெரியும். ஸோ இந்த ட்ரிக்க வந்து அவர் அந்த படத்துல பயன்படுத்தியிருப்பார். ஓகே. அதுதான் விஷயம். இன்னொன்னு ஆரா கன்னடாவுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ நகைகள் அத வந்து ஆரான்னுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆரன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆரத்தி. ஸோ ம். ஆர்த்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அ இன்னொன்னு 2 வகையான ஒரு விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து அ நம்ம ஆரத்தி எடுப்போம் தட்டுல. ஸோ வாழ்த்துரைக்காக இல்லன்னா திருஷ்டி சடங்குகளுக்காக ஆரத்தி எடுப்போம். அது ஒண்ணு. இன்னொன்னு ஆரத்தி அப்படின்றது வந்து தங்கம். ஓகே. கன்னட கன்னட மொழி அது. ஓகே. ஆ இந்த ஹாராக்குடி இந்த ಒಂದು அந்த மாரி எல்லாம் வந்து ஆரன் அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவரு நுணுக்கமா பயன்படுத்தியிருப்பாரு. என்னன்னா, ஒரு புத்தத்த பத்தின இப்போ ஒரு முனி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப முனின்னு ஒரு படம் வந்தது ராகவா லாரன்ஸ். முனிய ஆமா. பார்த்தா ஒரு பயம் வரும். ஓகே. முனிய பார்த்தாலே ஒரு பயம் வரும். அது வந்து எல்லை சாமி, காவல் தெய்வம் அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்னு முனி இருந்தா எல்லா துஷ்ட ஆவிகளையும் விரட்டிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சீன் இருக்கும். ஆனா இவர் வந்து அங்க புத்தர் சிலைய வைக்கிறாரு. ஓகே. இல்ல புத்தர் சிலை அவருக்கு பேரு அதான். நம்ம சாக்கிய முனிவர் அப்படிங்கிறத சுருக்கி சாக்கிய முனின்னாங்க. அப்புறம் அதுக்கு பேரே முனின்னு ஆயிருச்சு. ம், அததான் ம். அப்புறம் அதுக்கு ஈஸ்வரன சேர்த்து முனீஸ்வரன் சொல்லி வேற ஒரு கடவுளா மாத்துனாங்க. ஆ அதே மாதிரி இப்போ அந்த நைட்ஸ் ஆக்சுவலி எங்க ஊர்ல வந்து நெறைய பேருக்கு வந்து எங்க குடும்பங்களில், எங்கள் சமூகங்களில் நாங்க வச்சிருக்கோம். சாக்கப்பன், ம். சாக்கியம்மா, சாக்கியமுனி. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி வந்தது? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கிருந்து தொடங்குது ஆக்சுவலா. ஸோ ஆ இதெல்லாமே வந்து தெரிய வருது. இந்த மாரி இந்த படம் வந்து நாம பாக்க நெறைய கேள்விகள நமக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் அது அவரு அவரு வந்து எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து போனது தங்க வேட்டைக்காக கிடையாது. தங்கம் எடுக்கிற சாக்கில் பல விஷயங்கள அவர் தொட்டு போகணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கிறாரு. இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தலித் பெண்கள், மேலும் தலித் அல்லாது அ சிறுபான்மையினர் பெண்கள் கூட ஆமா. ரவிக்கை அணியிறதுக்காக தடைகள் இருந்தது. அதே மாதிரி முலைகளுக்கு வரிகள் இருந்தது. ஆனா ஓ! இது எல்லாத்தையுமே வந்து அவர் அந்த ஒரு இடத்துல தொட்டு பேசிட்டே போயிட்டாரு. அந்த பெண் பாத்தீங்கன்னா, அந்த அ அதாவது அந்த முத்துக்குமார் ஏற்று இருக்கிற அந்த ஜமீன்தார் கதாபாத்திரம். அவர் மனைவி வந்து நகை, நட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து டயலாக்கே இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ, அதாவது ஆணாதிக்கம் என்ன சொல்லுதோ, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்துட்டு எல்லாமே கலோக்கியலா இருக்கும். சம உரிமை இருந்தது.
பேச இடம் இருந்தது, மறுமணங்கள் இருந்தது ரொம்ப முக்கியமா அப்பவே. அதாவது ஒரு விதவை மறுமணங்கள் ஆகட்டும், அதே மாதிரி பிடிக்கலைன்னா உடனே விலகிட்டு நம்ம மறுபடியும் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் அதற்குள் இருந்தது. ஏன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்றது அந்த வறுமையில ஈக்குவாலிட்டி இருந்தது. ஏன்னா நீயும் உழைக்கணும் நானும் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அங்க எல்லாமே சாத்தியப்பட்டுட்டு தான் இருந்தது. இது எல்லாத்தையும் அவர் தொட்டு பேசிட்டே போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது அவர் வந்து நில நில உடைமைதாரர்களாக இருந்து அதன் பிறகு அவர்களிடம் நிலங்கள் பறிக்கப்பட்டு வளங்கள் அளிக்கப்பட்ட பின்னாடி அவர்கள் இன்னொரு இடத்தை தேடி போறாங்க. அதுவும் எதுக்காகன்னா மீண்டும் அந்த நிலங்களை தக்க வைக்கணும்ன்றதுக்காக ரிஸ்க் எடுக்க போறாங்க. சோ அப்ப வெள்ளைக்காரன் வந்து அவர்களை மதிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஜாதி தெரியாது, இவர்கள் மதம் புரியாதுன்றதுனால அவன் என்ன பண்றான்னா அவனுக்கு அவன் வேலையானா போக ஆகட்டும், யார் வேலை செய்யறாங்களோ அவங்க வந்து கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியோட அவன் போறான். ஆனா அங்க போகும்போதும் அவனுடைய சுயநலமும் இருக்கு அங்க. சோ ஒட்டு மொத்தமா வந்து தலித்துகள் வந்து எல்லா மட்டத்திலுமே எல்லாராலையும் அடக்கப்பட்டு கொண்டேதான் வந்திருக்கிறாங்க. ஈவன் தோ இப்போ தங்கம் எடுத்து அந்த சுரங்கங்கள் தோண்டி ரிஸ்க் எடுத்து பாம்பு கடிக்கு ஆளாகி விஷ ஜந்துக்கள் மூலமா செத்தவங்க பல பேர், மண்ணை அள்ளி போடும் போது அது வந்து அந்த அந்த சுரங்கங்கள் அப்படியே அழிஞ்சு அமுகுனவங்க இறந்து போன பல பேர், மூச்சடைச்சு இறந்து போன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தலித்துகள் தான். ஆமா. குறிப்பா வடார்காடு மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலை அந்த கடலூர் வரைக்கும் காரைக்குடி, கடலூர், பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கிற மொத்த தலித்துகளையும் அள்ளிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்க. நிலங்கள் இல்லாத பட்சத்துல இவர்கள் இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. குடிபெயரும் போது இவங்க ரிஸ்கான ஜாப்ஸ்ல வந்து உள்ள போய் இறங்குனாங்க. இறங்கி இவங்க எடுத்து குடுத்த அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து மேஜரான கம்யூனிட்டிகளா இருக்கிறவங்க தங்க கடைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ கடைகள் நடத்தக்கூடிய உரிமைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் தக்க வச்சுக்கிறாங்க. ஆனா அதை நிஜமாவே எடுக்கக்கூடிய இடம் அந்த அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துக்கு வந்து தலித்துகளை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிஸ்டம் அப்படியேதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அழுத்திக்கிட்டே அழுத்தி 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 வச்சுட்டு போறாங்க. இதெல்லாமே வந்து இந்த படம் பார்க்கும் போது நமக்கு ஏற்படும் கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விடைகள், நாம தேடி போற விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் புரியலனாங்க. அதாவது ஆரத்தியோட ரத்தம் தான் தங்கம் அப்படின்றாங்க. அந்த சீன் வந்து ஒரு கனவு சீன் அப்படின்றதே மறந்துட்டாங்க. இப்போ ஒரு படத்துல வந்து தன் தாத்தாவை பற்றி விக்ரம் சொல்கிறார் அப்படின் போது அங்க முப்பாட்டன் தாத்தன் வருகிறார். அந்த தாத்தா அங்க என்ன வேணா பண்ணலாம். அதாவது அதுதான் விஷயம். நீ ஒரு 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 படத்துல ஒரு இடம் கனவுன்னு நீ சொல்லிட்டன்னா அந்த கனவுல நம்ம என்ன வேணா பேசக்கூடிய சுதந்திரம் நமக்கு வந்துடுது. சோ அப்படி பார்க்கும்போது அந்த சுதந்திரத்தை வந்து அவர் ரொம்ப நீட்டாவே பயன்படுத்திட்டு சோ அரசர்கள் பக்கம் நின்ற பிராமணர்கள், அரசர்களுடைய சூது, அதுக்கப்புறம் அங்க இருந்து தங்கம் இருக்கக்கூடிய தங்கலான் பறையர்கள், அவங்களுடைய அதாவது அங்க இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, தங்கம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி தங்கம் எடுப்பது அவ்வளவு சாதாரண விஷயங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கோட் வந்து கொடுத்துட்டு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பறையர்களையே தங்கம் எடுக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு தான் தங்கம் கிடைக்குது, நீ வந்து அப்படின்ற மாதிரி அவங்களையே வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இயற்கை வளங்கள், அழகான நிலங்கள், வளங்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்க ஆபத்துகளும் அதிகமா இருக்கும். அது இன்னை வரைக்கும் நமக்கு வந்து இயற்கை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பாடம். அப்படி பார்க்கும்போது அந்த பழங்குடியினர்கள் அந்த மலைகளை காக்கிறார்கள், அங்க இருக்கிற வளங்களை, அங்க இருக்கிற விலங்குகளை எல்லாவற்றையும் காக்கிறார்கள். ஆனா அவங்க கிட்ட இருந்து அடிச்சுதான் நம்ம புடுங்க வேண்டியதா இருக்கு இங்க. சோ அதை வந்து அடிச்சியும் புடுங்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல சொல்லுவான், நீ தங்கம் எடுத்துட்ட, ஏதோ ஒரு போராட்டம், ஒரு மித்து ஏதோ ஒண்ணு உருவாக்கி, அதாவது நீதான் ஆரன் ஆரத்தியாக இருக்கிற பட்சத்துல நீ இந்த ஜென்மங்கள் தாண்டி நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் தங்கம் உனக்கே கிடைக்குது, உன்னவள் உனக்கு அதை விட்டு கொடுக்கிறாள், அதனாலதான் உங்களுக்கு தங்கம் கிடைக்குதுன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்தாலுமே அந்த கிளைமேக்ஸ்ல அணிவகுத்து நிற்பாங்க ஒரு பெரும் படை. அதாவது நீ தங்கம் எடுத்ததுனால தங்கம் உனக்கு கிடையாது, நீ இன்னும் ஒரு மிக பெரும் போராட்டத்தை இந்த சொசைட்டில நிகழ்த்த வேண்டியதா இருக்கு, நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு படம். ஆனா ஏன் வந்து இப்படி எல்லாம் நெகட்டிவ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நெகட்டிவ்ன்றது ஒரே ஒரு நெகட்டிவ் நான் சொல்லணும்னா, அந்த
வட்டார வழக்கு எல்லாருக்கும் புரியல அப்படிங்கிறத மட்டும் தவிர, இவ்ளோ குறை சொல்ற அளவுக்கு, இவ்ளோ நெகட்டிவிட்டியா பேசுற அளவுக்குலாம் படத்துல அவ்வளோலாம் ஒண்ணும் இல்ல. நெறைய நல்ல விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஜிவியோட மியூசிக்கே அவ்ளோ பேசலாம். செம்மையா வேல பார்த்துருக்காப்ல. அந்த பாட்டுகள் மட்டும் கிடையாது, பிஜிஎம் எல்லாமே ஜிவி செம்மையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட் அரசியல் இப்ப தற்கால அரசியல் வந்து நம்ம இதுல வந்து அவர் வச்சிருக்காரு, நுணுக்கமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாவோயிஸ்டுகள் அப்படின்னு அறியப்படுற பழங்குடியின மக்கள் தங்களுடைய காடுகளையும் தங்களுடைய வளங்களையும் தங்களுடைய நிலங்களையும் காக்க போராடிக்கிட்டே இருக்காங்க இன்னை வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து. ஆனா அரசாங்கங்கள் என்ன பண்ணுதுன்னா தனியார் அமைப்புகளுக்கு அந்த நிலங்களை வார்த்து கொடுக்குது. நீங்க வந்து போய் மீத்தேன் எடுங்க, தங்கம் எடுங்க, நிலக்கரி எடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுனால. ஆனா இவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள். நம்ம மக்கள் தான் அவர்களும் பழங்குடியினர்கள். அதே மாதிரி அரசாங்கம் அவர்களை வந்து விரட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கு. சோ யார் ஜெயிக்கிறாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு 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 விஷயமும் இருக்குல்ல. இதையும் வந்து இந்த படத்துல அவர் நுணுக்கமா பேசியிருக்காரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது அந்த பழங்குடியினருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. நீ தங்களா வந்து நீ போனதுக்கு அப்புறம், அந்த மலை மேல இருந்த நாகர்கள எல்லாம் சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிம்பாங்க. நாகர்கள் அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, அம்பேத்கர் காயின் பண்ண வேர்ட் அது. இந்தியா முழுக்க அ அ பார்ப்பனியர்கள், ஆரியர்கள் உள்ள வரதுக்கு முன்னாடி, இந்தியா முழுக்க ஒரு இனம் இருந்தது. அந்த இனத்துக்கு பேர் நாகர்கள். தென்னிந்தியாவுல அவர்கள திராவிடர்கள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அம்பேத்கர் எழுதின வாசகம். அந்த நாகர்கள் அப்படிங்கிற வார்த்தைய தான் வந்து இந்த ஆரன் இருக்கிற குரூப்புக்கு இவரு வச்சிருப்பாரு. ரஞ்சித் வச்சிருக்கிற பேர் வந்து நாகர்கள். நீ நார்த் இந்தியன்ல எழுதுறது படத்துலயுமே வந்து பழங்குடியினத்துக்கு பேரே வந்து நாகர்கள் தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதான் பேரு. நாகர்கோவில்கள், அதாவது அரச மரங்கள், அரச மரங்களுக்கு கீழே நாகர்கற்கள், அதற்குள்ள வந்து புத்தர் சிலைகள். சோ இந்த புத்தர் சிலைகள் அது என்ன சாமின்னு அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. எங்க ஊர்ல கூட அரச மரத்துக்கு கீழே இந்த நாகர்கற்கள் எல்லாமே இருக்கும். அப்ப நாங்க போய் கேட்போம், இது என்ன சாமி அப்படின்னா, இது நாகர் சாமி அப்படின்னுவாங்க. சோ இது வந்து நாகர் சாமி தாங்க. இப்ப கூட பெங்களூர்ல சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜஸ்லயுமே எல்லா அரச மரங்களுக்கு கீழேயுமே அந்த ரக்ஷானுவோம் அதை நாங்க. ஸோ கன்னடாவுல ரக்ஷா. ஸோ அங்க வந்து இந்த கோவில்கள் எல்லாமே இருக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாமே நான் வந்து இப்போ கொஞ்சம் மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அதாவது இந்த மாதிரி வந்து வரலாற்றை தோண்டி எடுத்தல், அதே மாதிரி வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தல் அப்படின்றது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான சம்பவங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் அதுக்குள்ள வந்து அவர் பொதிச்சு ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை அவர் கொடுத்திருக்காரு. என்னை பொறுத்தவரை, அதாவது இந்திய சினிமாவிலும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி முதன்மை இயக்குனராக அறியப்படுகிற மணிரத்தினத்தை விடவும் ரஞ்சித் மிக முக்கியமான இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆனால் அவருடைய படங்களில் இரண்டாவது பகுதிகளில் ஏதேதோ சின்ன சின்னதாக தடுமாற்றங்களும் சொதப்பல்களும் இருப்பதால் அந்த ஹைலைட்ஸ் அப்படின்றது வந்து அவருக்கு இன்னும் கிடைக்காம போயிட்டு இருக்கு. அதை கண்டிப்பா ரீச் பண்ணிடுவாரு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய மேக்கிங்ஸ் பிளஸ் தேர்ந்தெடுத்த இடம், நான் போய் பார்த்த இடங்கள் தான். இப்போ ஒகேனக்கல் ஆகட்டும், மாரண்டல்லுக்கு பின்னாடி பஞ்சப்பள்ளி காடுகள் ஆகட்டும், அஞ்செட்டி காடுகளில் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தேன். அந்த ஆனைமலை அப்படின்ற அந்த ஏரியா, ஆனைக்கல் அப்படின்னு ஒரு ஒரு ஊரே இருக்கும் அங்க. ஆனைக்கல், ஆனைமலை, ஒகேனக்கல் அப்படின்றது கன்னட பெயர்ப்பு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த லீடு வட மாவட்டங்கள், வட மொழி, தமிழ் மொழி பக்கமா அப்படியே ஒரு மாதிரி லீடா கொண்டு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது ஆக்சுவலா. இது ஏதோ எங்க ஊர்ல எங்களுக்காக எங்களை பத்தி பேச, ஆமா எங்க வட்டார வழக்குல படங்கள் மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய மொழியை கூட ஒருத்தர் வந்து பதிவு பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் அதிகமாக இருந்தது. சோ அழகிய பெரியவன் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாமா, அழகிய பெரியவன் அவர் வந்து அவர் வடார்காடு மாவட்டம் அவரு. அதனால இந்த மொழி வந்து அவருக்கு அத்துப்படி அவரை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒருவேளை இந்த படம் வந்து இப்படி ஒரு பேண்டசியா இல்லாமல், அமானுஷ்யங்களாக இல்லாமல் நேரடியாவே எடுக்கப்பட்டிருந்தால் அது நன்றாக இருந்திருக்குமா அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வி. ஆனா இந்த ஃபார்மேட்ல இது எடுத்ததான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்தலாம்ல. நீ நம்புற விஷயங்கள், கடவுள், மதம்,
நீ நம்புற அமானுஷ்யங்கள் எல்லாமே சேர்ந்ததான வாழ்க்கை. இன்னைய வரைக்கும் நம்ம வந்து கையெடுத்து ஒரு சிலையை, ஒரு கல்லை கும்பிடுகிறோம் என்றால் அதுக்கு பின்னாடி நம்ம உருவாக்கி வைத்திருக்கிற அமானுஷ்யமான கதைகள் தானே. சோ அதையும் வந்து அவரு பயம்தான் அஹ் முக்கியம். அதையும் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும் போது இட்ஸ் பெஸ்ட். பட் இந்த படம் அட்லீஸ்ட் இந்த ஓடிடிலயாவது கண்டிப்பா நல்ல ரிவ்யூஸ் வாங்கணும், எல்லாரும் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆக்சுவலா என்னை பொறுத்த நான் மட்டும்தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்கு எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ரஞ்சித் சொல்ல விரும்பின, ரஞ்சித் உருவாக்க விரும்பின கருத்துருவாக்கம் பேசப்பட்டுச்சுன்னா பெரிய ஹிட் ஆகும். அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னா 2 நாளா கவனிச்சிட்டு இருக்கேன். ஹிந்தியில டப் பண்ணி விட்டுருக்காங்க. அங்க செம்ம ரெஸ்பான்ஸ். அங்க தலித் இயக்கங்கள் நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டம் கூட்டமா போய் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வசூலுமே கூட. அங்க டப் பண்ணதுனால அந்த வட்டார வழக்கு பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா இங்க ஓடிடில வரப்ப நிதானமா பார்ப்பாங்க. ஆனா அவர் சொல்ல வர விஷயத்த விட்டுட்டு வழக்கம் போல ரத்தம் பட்டா எப்படி தங்கமாகும் அப்படிங்கிறத கேள்வி கேட்டுக்கிட்டு எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம விட்டாங்கன்னா தப்பாயிடும். ரிவ்யூவர்ஸ் அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். வந்து ரத்தம் பட்டால் தங்கம் ஆகிடாது. அது வந்து ஒரு கனவு. அந்த கனவுல அவர் சில ஃபேண்டசைஸ உருவாக்குறாரு. எப்படி ஃபேண்டசைஸ உருவாக்குறாருன்னா, தங்கம் வந்து உலகின் மிக அரிய தனிமம். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு வேல்யூஸ் இருக்கு. அதோடைய மினுமினுப்பு தன்மை, அது நம்ம கிட்ட இருக்கும் போது அது கிடைக்கிற மதிப்பு. சோ இதை வச்சு இந்த உலக வர்த்தகங்கள் அதை வியாபாரமாக்குனது. அந்த வியாபார உலகம் வந்து ஒரு பொருளாதாரத்தை அமைச்சதுன்றது வந்துட்டு இதுவரைக்கும் யாராலையுமே தங்கத்தை உருவாக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அது இயற்கையாக கிடைக்கிற ஒரு அரிய தனிமம் அப்படின்றதுனாலதான் அந்த தனிமத்தை கண்டுபிடிக்கிற முயற்சிகள் எல்லாமே நடந்தது. சோ நிறைய கெமிக்கல்ஸ் மிக்சர் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து இதை எப்படியான தங்கமாக்கலாம். இப்ப கடல் நீரை எப்படி குடிநீராக்குற திட்டம் மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தங்கத்தை உருவாக்குறதுக்காக நிறைய ரகசியமான ஆராய்ச்சிகள் எல்லாமே கூட நடந்துகிட்டே தான் இருக்கு இப்பயும் உலகம் முழுக்க. அதனால் நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள். ஸோ தங்க வேட்டை அப்படின்றது நிஜமாவே ஒரு அரிய வேட்டை. அதே மாதிரி இந்த படத்துலதான் வந்து தங்கத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல. இந்த படத்தில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம், அதற்கு உண்டான மதிப்பு எல்லாத்தையும் வைத்து இவர்கள் தங்கத்தை தேடி அலைந்தார்கள். இந்த தங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தங்கம் உருவாக்குற விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. ராஜாளின்னு ஒரு படம் இருந்தது. ஆர்.கே. செல்வமணி இல்லைன்னா வேலு பிரபாகரன் எடுத்திருப்பாங்க அந்த படம். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தது. அந்த படத்துக்கும் ஒரு தங்க வேட்டை தான் அந்த படம். அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஃபேண்டசியான ஒரு படம். சோ அந்த ஆமா ராஜாளி சூப்பரா இருக்கும் அந்த படம். அப்போ மன்சூர் அலிகான் தான் வில்லன். இந்த படம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஆச்சு. ஆனா இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவரு சொல்ல வர்ற விஷயங்கள் ஆகட்டும், அவர் பேசின விஷயங்கள் ஆகட்டும், கேள்விகளை உருவாக்கிட்டே இருக்கும். இது ஒரு சாதாரண படமா நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இது ஒரு கமர்ஷியல் படம், இல்ல இது ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்ற மாதிரி. அவர் அங்கங்க கோடு போட்டு ஒரு வட்டம் போட்டு ஒரு விஷயங்களை வச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. அந்த விஷயங்களை நம்ம தேடி 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 எடுத்துக்கும் போது அது நிறைய கேள்விகளை உருவாக்குது. அந்த கேள்விகளுக்கு தேடி போயிட்டே இருப்போம். இதுதான் இந்த படத்தை பத்தின பார்வை. ஜிவி உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சவுண்ட் மிக்சிங்ஸ் எல்லாமே படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பிரபா உண்மையிலேயே நல்லா வேலை பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து இவர் அழகிய பெரியவனுடைய பங்களிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து உண்மையிலேயே ரஞ்சித் எடுத்த படங்களில் பெஸ்ட் படம்னா உண்மையிலேயே இதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா. பட் அடுத்து இதுல இருக்கிற குறைகள், இதை இன்னும் எப்படி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசலாம். ரெண்டாவது மூணாவது வீடியோ கூட நம்ம இதை போடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நம்ம இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பேசின விஷயங்களை வச்சு இன்னும் மற்றவர்கள் பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை பேச வேண்டிய விட்டுட்டு மற்றதை பேசுறது தான் வருத்தமா இருக்கு. பார்ப்போம். ஓடிடியில கண்டிப்பா அந்த ரஞ்சித் பேசுற கருத்துக்கள் எல்லாரும் பேசுவாங்க நம்புறேன். தேங்க்யூ சம்பத். தேங்க்யூ பிரதீப். தேங்க்யூ.